Hello friends, welcome back to my channel Life of Housewife Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா கோதுமை குழி பணியாரம். நல்ல சாஃப்ட்டான கிட்ஸோட ஸ்பெஷல் டிஷ். சாஃப்ட்டா டேஸ்டான கோதுமை குழி பணியாரம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை பணியாரத்துக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சுகர் சீனி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்க எல்லாருக்குமே நல்லா இனிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு 1/2 கப்புனாலும் எடுத்துக்கலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, பேக்கிங் சோடா, நல்லா பழுத்த ரசகதளி பழம். இதில் இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு தெரியல. இது ரசகதளி பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இதில் பண்ணணுன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 5 பழம் எடுத்திருக்கேன். எவ்வளோ போடுதமோ அதுக்கு தக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே எண்ணெய், இதை மிக்ஸ் பண்ணக்கு தண்ணி. சரி, இது இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பழத்தை உரித்து ஆட் பண்ணுறேன். இதை இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட முட்டை ஆட் பண்ணலாம். இதே அது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். இது கூட சுகர், நம்ம எடுத்து வச்சிருக்க 1 பிஞ்ச் உப்பு, பேக்கிங் சோடா ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். மிக்ஸில் அடிக்கிறதுனால முதல்ல ஃபுல் தண்ணியும் சேர்த்துற வேண்டாம். ஓரளவுக்கு மிக்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கட்டியாக ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ நான் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஒரு மிக்சரில் மாற்றிட்டேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். பீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு, எதுக்காக இதை அடிக்கிறோன்னா நல்லா அந்த பழம்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ நம்ம அந்த இது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வாயில் எதுவும் கடிபடாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த ஜாரில் உள்ள தண்ணியை ஊற்றினேன், அதுதான் அந்த கலரில் இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பேனில் ஊற்ற வேண்டியதான். சரி, இப்போ இது 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், என் பப்பாளி மரம் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. ரொம்ப நாளாக காயே வரல. ரொம்ப யோசித்தேன், ஐயோ நம்ம இதில் காய் வரலையே, ஒரு வேளை ஆண் பப்பாளியோ அப்படின்னு நினச்சேன். நிறைய காய் வர ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ உயரமாக காய்ச்சிருக்கு, பூத்துருக்குன்னு.
நிறைய பூ இருக்குது. இப்போ நம்ம பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்ல பபுள்ஸாக இருந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை பேனில் ஊற்றலாம். இப்போ பேனை ஃபஸ்ட் ரெடி பண்ணுறேன். பேன் எடுத்து வச்சாச்சு, அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ பேன் நல்லா சூடாயிட்டு இப்போ இதில் எல்லாத்துலேயும் லைட்டாக எண்ணெய் விட்டுறதேன். எண்ணெய் விட்டுட்டு மாவு ஊற்றலாம். எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. இப்போ இது ஒன் சைடு நல்லா குக் ஆனதும் மாற்றி போட்டுடலாம். கொஞ்ச நேரம் இருக்க நல்ல பபுள்ஸாக வரும். இப்போமே இதுலலாம் பாருங்கள் நல்ல பபுள்ஸ் வருது பாருங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் நல்ல பபுள்ஸ் வரும். சரி, இப்போ ஒரு சைட் குக் ஆகட்டும். திருப்பி போடும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு பபுள்ஸாக வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே மாற்றி போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் மாற்றி போட்டாச்சு. இப்போ இது குக் ஆனதும் இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கோதுமை குழி பணியாரம் ரெடி. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான கோதுமை குழி பணியாரம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு டேஸ்டான சமையலோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.